ஒரு பெரிய பழமையான மரத்திற்குள் அமைந்திருந்த தேனீக்களின் கூடு மிகவும் ஆரவாரமாக இருந்தது. அந்த மந்தையின் தலைவர் ராணி தேனி. ராணி தேனி தன் வாழ்க்கை முழுவதும் முட்டைகளிடுவதை மட்டுமே செய்கிறது. அவளின் வேலை தன் மந்தையை பெருக்கி புதிய தேனீக்களை உருவாக்குவதாகும். ராணி தேனிக்கு உதவுவதற்கு அங்கு பல வேலை தேனீக்கள் இருந்தன. அவை மிகவும் பிள்ளைத்தனமாக உழைப்பாளிகளாக செயல்பட்டன. வேலை தேனீக்கள் தங்கள் வேலைகளை பிரித்து செய்தன. ஒன்று, சில தேனீக்கள் மலர்களிலிருந்து தேன்சாறு சேகரித்தன. இரண்டாவது, சில தேனீக்கள் கூடு சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்தன. மூன்றாவது, மற்ற சில தேனீக்கள் குட்டியான பச்சிளம் தேனீக்களுக்கு உணவு கொடுத்து வளர்த்தன. கூட்டத்தில் இருந்த மற்றொரு வகையான தேனீக்கள் ஆண் தேனீக்கள். அவை எந்த வேலையும் செய்யாது, ஆனால் அவற்றின் முக்கியமான பங்கு ராணி தேனியை இணைக்க உதவுவதும் தான். ஒரு நாள் சிறிய தேனி பொன்னி அதன் பெரிய அம்மாவிடம் கேட்டது, என் அக்கா வேலை தேனீக்கள் ஏன் சோம்பல் இல்லாமல் உழைக்கின்றன? அம்மா சிரித்துக் கொண்டே கூறினாள், நமது மந்தையின் வாழ்க்கையே ஒற்றுமையிலும் உழைப்பிலும் இருக்கிறது. வேலை தேனீக்கள் தங்கள் கடமையை செய்வதால் மட்டுமே நாம் அனைவரும் வாழ முடிகிறது. தேன் மனிதர்களுக்கும் நமக்கும் முக்கியமான ஒரு பரிசு. இந்த அருமையான கூடு உழைப்பாளிகளின் உலகம் என்பதையும் ஒவ்வொரு தேனீவும் தங்கள் கடமையை அறிந்து செயல்படுவதாலும் இயற்கையின் சமநிலை நிலைத்து நிற்கும் என்பதை பொன்னி